விஜயண்ணா, உங்களோட ஆட்சியில ஊழலே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க எம்எல்ஏ ரேஷன் கடையில ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. 12 கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல 10 கிலோ தான் கொடுக்குறாங்க. வராத ஆளுகளை வந்ததா கணக்கு காமிச்சு கள்ளச்சந்தையில விற்கிறாங்க. பருப்புல 1 கிலோக்கு 250 கிராம் குறைச்சிக்கிறாங்க. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த ரேஷன் கடையில் கொடுக்க வேண்டிய பொருள்களில் வந்து ஊழல் நடக்குது. இந்த அதிகாரிகளை எல்லாம் காலி பண்ணணும். தமிழ்நாடு முழுக்க, இந்த மாவட்டம் முழுக்க ரேஷன் கடைகள்ல ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறாரு இந்த தாவேகா அரசு. ஊழல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதுல உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களை விமர்சனம் பண்றதா வந்து இதை எடுத்துக்காதீங்க. உங்க சொந்த கட்சியோட முதலமைச்சரை, அமைச்சரை, உங்க ஆட்சி கீழே வேலை செய்யற அதிகாரிகளை தான் நீங்க விமர்சிக்கிறீங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஊழல் நடக்குது, இல்ல அதிகாரிகள் ஏதாவது தவறு செய்யறாங்கன்னு சொன்னா துறை ரீதியா அதிகாரிகள்கிட்ட அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. அவங்க அலுவலகத்துல போய் பேசுங்க. பொது வெளியில இப்படி அவங்கள வந்து நம்ம பேசுறதோ, அவங்கள குற்றம் சாட்டுறதோ, திருடுறீங்க அப்படின்னு நம்ம ஓப்பனா இப்படி சொல்றோமே, குற்றமற்றவர்கள்னு ஒருவேளை நிறுவனமா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ரேஷன் கடையிலயோ அந்த எடை மிஷின்லயோ ஏதோ ஒரு ஃபால்ட்னால கம்மியா இருந்திருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால. அப்போ இவங்களை நம்ம சமுதாயத்துல இந்த பொது வெளியில இப்படி நம்ம அவங்கள பேசி அவங்கள குற்றவாளியெல்லாம் நம்ம காமிச்சிட்டோம். அதுக்கு நாளை மேல அவங்க குடும்பத்தார்கள், அவங்க குழந்தை குட்டிய, சொந்த பந்தம், இல்லை நாளை மேல அந்த கடையில ஜாமான் வாங்க போறவங்க அவங்கள பாக்குறப்போ அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் தவறு செஞ்சவராகவே வச்சுக்குவோமே, அந்த ரேஷன் கடை வேலை செய்யறவங்க தவறானவங்கன்னே வச்சுக்குவோம். அதிகாரிகள்கிட்ட அவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க நிறுவனம் ஆயிடுச்சுன்னா வழக்கு போட்டு, இல்லை துறை ரீதியான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கட்டும். நிறைய ரீல்ஸ்ல பார்த்துட்டேன். இந்த ரீல்ஸ் ஆய்வு பண்ண போற இடத்துல அந்த அதிகாரிகள் ஏதோ சரியா வேலை செய்யல, தவறா ஏதாவது அங்க ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க மேல அதிகாரிகள் தாங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். பொது வெளியில நம்ம எப்படி அவங்கள வந்து மரியாதை இல்லாம நம்ம எப்படி பேச முடியும்? முழுக்க முழுக்க வந்து இந்த ஆட்சியை பத்தி யாருமே விமர்சிக்க வேணாம். உங்களோட எம்எல்ஏக்களே போதும் இந்த ஆட்சியை பத்தி தோல் உரிச்சு காமிக்கிறதுக்கு.